இப்ப அடிக்கிறதுக்கு பாஞ்சு வராரு, கையை வாங்கிட்டு வராரு. இவர் மீது நீங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா சட்டசபையில் எவ்வளவு தூரம் அநாகரிகமா நடந்துக்கிறாங்களோ அதையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதற்கும் சேர்த்து நீங்க லைவ்ல அவங்களே சேர்த்து காட்டணும்னு ஆசைப்படுறோம். ஏதோ அநாகரிகமானலாம் பேசாதீங்க, அதெல்லாம் பேசாது, அதெல்லாம் சரியா இருக்காது. என்ன வார்த்தை இது? பைத்தியம் மாதிரி பேசுறாங்கன்றாங்க. இதைத்தான் சட்ட அமைச்சர் சுட்டி காட்டுறாரு. உரிமையில் பேசுவது, வாடா போடா என்ன பேசுவது, இந்த மரபுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுவது, இதையெல்லாம் அவர்கள் தவிர்க்க வேண்டும். நீங்க மட்டும் ஏன் அப்படி விரோதமாக பேசுறீங்க? இருங்க வரேன், என்ன இருங்க வரேன், ஏன் பாய் இருங்க பாய் இருங்க, நான் சொல்லிடுறேன். நான் சொன்ன ஒரு நிமிஷம் நான் சொன்ன உறுப்பினர் வரும். காவிரி விவகாரத்தில் திமுக எந்த அளவுக்கு துரோகங்கள் இழைத்தது என்று பேச ஆரம்பித்தால் நிறைய விஷயங்கள் பேசலாம். உடனடியாக துரோகம் பண்ணிட்டுலாம் நாங்கள் விவசாயத்தை போக முடியாது. விவசாயம் எந்த கட்சியும் காவிரி நீர் பிரச்சனையிலே தவறு செய்ய முடியாது. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. நான் நிதி பங்கீட்டில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய கவலை. நான் டெல்டா விவசாயிங்கிற முறையில் எங்களுக்கு பாதிப்பு இருக்குது. நீங்கள் என்னுடைய மாமா சொன்னார்ல, அது உண்மை. எல்லா போரும் ஓவர் டேங்க் போர் பேர் சொல்லி சொல்லுங்க. மாமான்னு சொன்னீங்கன்னா அவர் யார்? பூண்டி கலைவாணன். பூண்டி கலைவாணன். அவர் மாமான்னு தான் சொல்ல முடியும், எனக்கு தெரியாது. உறவினர் அந்த அவை குறிப்பிலேருந்து அந்த சொல்ல நீக்கிடுங்க. சரி, மாமாவை நீக்கிறீங்களா? மாமாவை நீக்க சொல்ல, அந்த சொல்ல தான் நீக்க சொல்கிறேன். அந்த சொல்ல தான் நீக்க சொல்கிறேன். ஏங்க என் மாமனுங்க, என் மாமா தான் சொல்ல முடியும். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. வேலை இல்லைங்க, அவர் மாமனா. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. இருங்க. இதெல்லாம் இல்ல, நீங்கெல்லாம் சீனியரா உட்காந்துருக்கீங்க. எங்க மாமான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஜிஓ ஏதாவது இருக்கா? இருங்க, ஏதாவது ஜிஓ இருக்கா? ஏதாவது கவர்மெண்ட் ஜிஓ இருக்கா? இவர் அவரோட மாமான்னு, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அதெல்லாம் நீங்க உங்களை பார்த்து நாங்க கத்துக்கணும். இங்கிட்டு இருக்கிறவங்க சத்தம் போட்டு பேசாதீங்க. உட்காருங்க. உறுப்பினர் நீங்க பேசுங்க. உட்காருங்க. நீங்க உட்காருங்க. மாண்புமிகு துணைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2025 மார்ச் 5ஆம் தேதி ஒரு அருமையான அறிக்கை விட்டார். அந்த அறிக்கையை படித்திருக்கேன், அதை வச்சிருக்கேன். என்ன சொல்றாரு? நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களின் பற்றாக்குறை என்பது ஒரு மக்கள் பிரச்சனையே இல்லை. அதைவிட மிக முக்கியமான ஜனநாயகம் சார்ந்த பல பிரச்சனைகள் நாட்டில் இருக்கின்றன. அவற்றை களைவதுதான் நமது முதன்மை பணியாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்கார். ஆனால் இப்போ அதே முதலமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட்டி இன்னும் தொகுதி மறுவரையே பட்ஜெட் இதில் சொல்லலை, பார்லிமெண்ட்டில் இவர் முன்கூட்டிய கூட்டம் போட்டு அந்த கவனத்தை மேகதாது அணைக்காகவோ காவிரி பிரச்சனையில் தண்ணி உடலைங்கிறதுக்காக நடத்தலைங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. இதை விட முதலமைச்சர் மௌனமா இருக்கார். நான் ஒரே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் காவிரி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தை இது மாண்புமிகு அமைச்சருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். எல்லாத்துக்கும் இந்த நேரத்தை நான் பயன்படுத்திக்கிறேன். பழக்க தோசத்தில் நீங்கள் எல்லாமே மாண்புமிகு பேரவைத் தலைவர்னோன்னா அவர் சாப்பிட்டுட்டு இருக்கிறவர் திடீர்னு வந்துடுறாரு. அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. அதனால பேரவை துணைத் தலைவர் என்று நீங்க மென்ஷன் செய்யுங்க. மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு உறுப்பினர் பேசுகையில் இந்த காவிரி பிரச்சனை, மேகதாது பிரச்சனைலாம் இப்போதான் இது ஒரு 3 மாசமா இருக்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. எத்தனை 50-60 வருடங்களாக இந்த பிரச்சனை தொடர்ந்து இருந்துட்டு இருந்திருக்கு. இத்தனை வருஷமா நீங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த பிரச்சனை ஏன் நீங்க ஏன் சாஃப்டா இருந்தீங்க? இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம முதலமைச்சர் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக அனைத்து முயற்சிகளையும் எடுத்துட்டு இருக்காங்க. சட்ட போராட்டங்களும் எடுத்துட்டு இருக்காங்க, பேச்சுவார்த்தை மூலமாகவும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதை விட்டுட்டு நீங்க சாஃப்டா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான தகவலை நீங்க ஒரு பிரச்சாரத்தை இங்க பண்ணாதீங்க. இப்ப என்னன்னா, நீங்க ஏன் இது வரைக்கும் பண்ணல? இந்த பிரச்சனையை, காவிரி பிரச்சனையும் சரி, மேகதாது பிரச்சனைக்கும் சரி, நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சீங்களா? என்ன முயற்சி பண்ணீங்க? அதனால தயவு செய்து பேரவைத் தலைவர் அவர்களே, இதற்காக அனைத்து முயற்சிகளும் நம்ம மேற்கொண்டுட்டு தான் இருக்கிறோம். இப்ப சட்ட போராட்டங்களும் சரி, பேச்சுவார்த்தை மூலமா முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதனால தேவையில்லாம இங்க யாருக்கும் எந்த பயமும் கிடையாது. உங்களுக்கே தெரியும்,
எந்தவித அழுத்தம் இருந்தாலும் இந்த தேர்தலில் வந்து எந்த அளவுக்கு அச்சம் என்ற வார்த்தையே எங்க தலைவரின் அகராதியில கிடையாது. சரிங்களா? நன்றி. மாண்புமிகு உறுப்பினர், மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொன்னாங்க, நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு. இது இன்றைக்கு நேற்றைக்கு வந்த பிரச்சனை. 1986 பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கிற காலத்திலே விவசாய சங்கங்கள் இந்த நீருக்காக வழக்கு தொடர்ந்தாங்க. அதில் இணைச்சு அன்றைக்கு தொடங்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கிட்ட பொழுது இறுதி தீர்ப்பு பெற்றோம். ஆனால் அவ்வப்போது கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதற்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டிருக்கிறாங்க. அதுதான் இப்போ பிரச்சனை. ஆக எல்லா அரசாங்கமே, அதிமுக அரசாங்கம் சரி, அதுக்கு பின் வந்து திமுக அரசாங்கமும் தொடர்ந்து இந்த காவிரி நதி நீருக்காக போராடிட்டு இருக்குது. தீர்ப்பையும் நாம் பெற்றுக்கிறோம். இதுதான் வரலாறு. பேரவை முன்னவர் அவர்கள். பேரவை மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இப்போ மாண்புமிகு திமுக சட்டமன்ற உறுப்பினர் ரொம்ப உணர்வுபூர்வமாக விவசாயிகள் மீது அக்கறையை உணர்வுபூர்வமாக பேசினார். காவிரி விவகாரத்தில் திமுக எந்த அளவுக்கு துரோகங்கள் இழைத்தது என்று பேச ஆரம்பித்தால் நிறைய விஷயங்கள் பேசலாம். இருங்க, யாராவது ஒருத்தர் பேசுங்க. ஒருவர் பேசுங்க. மித்தவங்களாம் உட்காருங்க. யாராவது ஒருத்தவங்க பேசுங்க. மித்தவங்களாம் உட்காருங்க. சார், அண்ணே, நீங்க பேசுறதுன்னா பேசுங்க, பேசுறவங்க பேசுங்க. இல்ல நீங்க இருங்க, நீங்க உட்கார்ந்தா தான் மைக் கொடுப்பேன். உட்காருங்க தம்பி, நீ உட்காரு. அதாவது திமுக அரசு செய்த துரோகங்கள் என்பதை முதலிலே அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும். ஒன்று, அவர் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் சொன்னது போல கலைஞர் அவர்கள் 1974 ஆரம்பித்து முதல் முதல்வர் கூட சொன்னார், 69 யார் முதலமைச்சராக இருந்தது என்று அன்றைக்கு சொல்லும்போது முதலமைச்சர் சொன்னார். உடனடியாக நாங்கள் அதற்கு பதில் சொல்லவில்லை. ஆனால் இந்த காவிரி நீர் பிரச்சனையே வந்தது 1974 தான். மறு ஒப்பந்தம் செய்கிற போது தான் இந்த பிரச்சனை. அந்த காலத்திலிருந்து இதுவரை தொடர்ந்து வழக்கு போடுவது, நேரடியாக பேசுவது, 3 முறை நேரடியாக சென்று பேசி வழக்கு போட்டு நடுவர் ஒன்று அமைத்து அதற்கான தீர்ப்பை உண்டாக்கி திருப்பி வந்து குடிநீருக்காக என்றவர்கள் மாற்றி அமைத்து தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் அந்த நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருகிறது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் உடனடியாக துரோகம் பண்ணிட்டுலாம் நாங்கள் விவசாயிகிட்ட போக முடியாது. விவசாயம் எந்த கட்சியும் காவிரி நீர் பிரச்சனையிலே தவறு செய்ய முடியாது. அவரவரால் முடிந்த அளவு அந்த நிகழ்ச்சியை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். நம்முடைய ஆஃபீஸர், அவர் இன்றைக்கு அமைச்சராக வந்திருக்கார், ஐஆர் ஆஃபீஸர், அவர் அன்றைக்கு பேசும்போது சொன்னார், நான் கீழ் மின்சாரத்துறை அமைச்சர். இருங்க, நான் சொல்லிட்டுல அதுக்கப்புறம் சொல்லணும். ஏங்க தம்பி, கொஞ்சம் இருங்க அமைச்சர். அவர் நாங்கள் சொல்லிடுறோங்க, நாங்களும் அங்கே இருந்தாங்க. ஆனால் பேசுறதை கேட்டுட்டு தாங்க பேசுவோம். ஏன் துடிக்கிறீங்க? எல்லாம் வயசு கம்மி, நல்லா துடிக்கிறீங்க நீங்கள். அதனால் யாரும் எந்த துரோகம் யாரும் இழைக்க முடியாது. ஒவ்வொரு முதலமைச்சரும் அதுக்காக நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். எனவே அந்த துரோகம் என்ற வார்த்தையை எடுத்து விட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக அந்த வார்த்தை அவை குறிப்பில் இருந்து நீக்கப்படுகிறது. அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, அதாவது பொதுவாக சொன்னது என்னன்னா, 71 காலத்திலிருந்து இந்த காவேரி கடந்து வந்த காலத்தை பார்த்துருக்கோம். 70களில் வழக்கு தொடுக்கப்பட்டது. அப்போது இருந்த ஐயா மூப்பனார் அவர்கள் மற்றும் விவசாய சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து வழக்கு தொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த வழக்கு ஏன் வாபஸ் பெறப்பட்டது, யார் சொல்லி வாபஸ் பெற்றார்கள், 74 எதற்காக அந்த அக்ரிமெண்ட்டை புதுப்பிக்கல, அப்புறம் அப்போ வந்த கச்சத்தீவு, இப்படி நிறைய பேசிட்டே வந்தோம்னா அதை சொல்லி தான் துரோகம் சொல்றாங்க. ஒரு சில வார்த்தைகளை கேட்டாலே இன்னைக்கு எதிர்கட்சியினர் உடனே அவை குறிப்பெல்லாம் நீக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்றால் இப்ப ஊழல்னு சொன்னா வர்றாங்க, நீங்க எல்லாம் ஊழல் செய்யலான்னு சொன்னா தான் மக்களே முன்வரிசைக்கு வர்றாங்க. நீங்க ஊழல் செய்யலான்னு சொன்னா தான் மக்களே எனக்கு முன்வரிசை வருவாங்க. அந்த மாதிரி இருக்கு. இன்னொரு தாழ்மையான வேண்டுகோள், நிறைய பேர் பொதுமக்கள் என்கிட்ட சொன்னதான், அதாவது எதிர்கட்சியினர் இந்த மாதிரி பெரிய அளவுல முன்வரிசைக்கு வரப்ப நீங்க பேசுறது மட்டும் தான் தெரியுது லைவ்ல. அவங்க பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அவங்களையும் சேர்த்து காட்டுங்கன்னு சொல்றாங்க. ஒருவேளை அந்த லைவ்ல ஸ்பிளிட் பண்ணி அவங்களையும் சேர்த்து காட்டலாம். ஏன்னா பொதுமக்கள் நிறைய பேர் அவங்க என்ன மாதிரி, ஏன்னா வெளியில பண்ற இதுகள் வேற, பட் உள்ளே அவர்கள் முன்வரிசைக்கு வர்றதையும் பொதுமக்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா சட்டசபையில் எவ்வளவு தூரம் அநாகரிகமா நடந்துக்கிறாங்களோ அதையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதற்கும் சேர்த்து நீங்க லைவ்ல அவங்களையும் சேர்த்து காட்டணும்னு ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் நீக்க வேண்டிய அவசியம். சட்டசபையில மாண்பை வாய்ப்பு தரோம். நடுவுல கத்துறது, நடுவுல பேசி முடிச்சுக்கிட்டோம். அவர் பேசி முடிச்சுக்கிட்டோம்.
முதல்வர் பேசுறப்ப குறுக்கிடுறது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். எது குறித்து பேசுவோம் அது பேசுவோம், எல்லாவற்றையும் நீக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை ஆய்வுக்கு எடுத்துக்கலாம். இதுல ஊழலோ துரோகமோ இதெல்லாம் வந்ததுதான், யாரும் இந்த இல்லாததெல்லாம் சொல்லலை. இது காலகாலமா பேசிட்டு வந்த விவாதங்கள் தான். அதை உடனே நீக்க வேணும், ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டு நீக்கலாம். நன்றி. மாண்புமிகு அவை முன்னவர் அவர்கள், உங்களுக்கு வாய்ப்பு தரேன், உட்காருங்க, வாய்ப்பு வரும், உட்காருங்க. மாண்பு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இல்ல ஒரு நிமிஷம் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, என்ன வார்த்தை இது? பைத்தியம் மாதிரி பேசுறாங்கன்றாங்க. இதைத்தான் சட்ட அமைச்சர் சுட்டி காட்டுறாரு. உரிமையில் பேசுவது, வாடா போடா என்ன பேசுவது, இந்த மரபுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுவது, இதையெல்லாம் அவர்கள் தவிர்க்க வேண்டும். இந்த சைடு கண்ட்ரோல் பண்றதுக்கு வெற்றி தலைவர்களுடைய ஒரே ஒரு கடைக்கன் பார்வை போதும். ஆனா எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்க, நேரலை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். என்ன வார்த்தை அது? சபைக்கு இல்ல இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, தவறான வார்த்தை. இப்ப அடிக்கிறதுக்கு பாஞ்சு வராரு, கையை வாங்கிட்டு வராரு. இவர் மீது நீங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். உட்காருங்க அண்ணா, ஒரு நிமிஷம். இந்த சம்பவத்தை பத்தி ஆய்வு பண்ணி பேரவை தலைவர் வந்ததுக்கு அப்புறம் தகுந்த பேரவை விதிகளுக்கு உட்பட்டு என்ன நடவடிக்கை எடுக்குமோ அதை எடுப்பார். நீங்க பேசுங்க. ஒரே ஒரு நிமிஷம். மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் எதை பேசினாலும் சபையை கிளப்பி விட்டுறீங்க. அவர் நான் அமைச்சர், இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சர் ஆனந்த் அவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பேசுவதோ அல்லது அதிகாரியோ நம்முடைய இருங்க, நான் சொல்லிடுறேன். நான் சொன்ன ஒரு நிமிஷம் நான் சொன்ன உறுப்பினர் வரும். இருங்க, நான் சொல்றேன். இருங்க இங்க பாருங்க. இருங்க அண்ணா, ஒரு நிமிஷம். இல்ல அங்க மைக் கொடுக்காதீங்க, கட் பண்ணுங்க. உறுப்பினர் கே நேரு எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா நீங்க மட்டும் ஏன் அப்படி குரோதமாக பேசுறீங்க? இருங்க வரேன். என்ன இருங்க வரேன். ஏன் பாய் இருங்க பாய், நான் இருங்க. என்ன அப்படி பேசுறீங்க? ஏன் அப்படி பேசுறீங்க? சட்டம் இருங்க. நீங்க நான் அப்புறம் ஏதாவது சொன்னா வருத்தப்படுவீங்க. இருங்க, ஒண்ணா சொல்லிட்டு இருப்ப காமிக்கிறீங்க. மாண்பு உறுப்பினர் கே நேரு அவர்கள், மாண்பு உறுப்பினர் இருங்க. மாண்பு உறுப்பினர் கே நேரு அவர்களுக்கு உட்காருங்க. ஒவ்வொருத்தரும் நான் வரேன். கொஞ்சம் இருங்க. மாண்பு சட்டத்துறை அமைச்சர் இருங்க, நீங்க விளக்கமா பேசுங்க, பதில் சொல்லுவோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கேட்டுதான் யாரும் எதுவும் குதர்க்கமாலாம் பேசுறதில்ல. அதாவது ஒரு சில வார்த்தைகள் முதல்வர் பேசும்போது குறுக்கிடுறதும், இல்ல பொதுச் செயலாளர் இல்ல நீர்வள பாசனத்துறை நம்ம அமைச்சர் பேசுறப்ப குறுக்கிடுறதும், அங்கிருந்து தேவையில்லாத கமெண்ட் பாஸ் பண்றோம். இது பொதுமக்களுடைய பொதுவான கோரிக்கை. என்னன்னா அவர்கள் அங்கேயும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இது பொதுவான கோரிக்கையை தான் நாங்க சொன்னோம் தவிர யாருடைய இங்க யாரையும் குதர்க்கமாலாம் பேசல. காவேரி விஷயத்துல இதே சபையில பல விவாதங்கள் நடந்திருக்கு. காவேரி விஷயத்துல என்னென்ன கடந்து வந்த பாதை பல விவாதங்கள் நடந்திருக்கு. 2007 வந்தது ஏன் 2013 வரைக்கும் கெசட்ல வெளியிடாம இருந்துச்சு. இது மாதிரி பல விவாதங்கள் நடந்துருச்சு. அதனால உடனே எல்லாரும் அதை நீக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆய்வுக்கு எடுத்துக்கலாம். மாண்பு உறுப்பினர் கே நேரு அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, பேரவைத் தலைவர் நடுநிலையாக இருவரையுமே பேச சொல்லி அனுமதித்து வர கருத்துக்களை சொல்கிறார். ஒரு தவறான கருத்து என்றால் நீக்க சொல்கிறார். ஆனால் நேரடியான ஒளிபரப்பு இதில் நீக்கினாலும் நாங்கள் பத்திரிகையில் தான் வராமல் இருக்குமே தவிர நேரடியாக ஒளிபரப்பாயிருக்கு. எங்களுடைய முகத்தை காண்பிக்கவில்லை என்றெல்லாம் இந்த சட்டமன்றத்தில் எவ்வளவோ நிகழ்ச்சிகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம், எவ்வளவோ காரசாரமான விவாதங்களை நடத்தியிருக்கிறோம். ஆனால் திறந்தாழ்ந்து என்றைக்கும் போனதில்லை. நீங்கள் மக்கள் பார்த்து கொள்ளட்டும். யார் இங்கேயும் காமிங்க அங்கேயும் காமிங்க, மக்கள் தீர்ப்பு சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் அமைச்சர் நீங்கள் தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் ஏதோ அநாகரிகமானலாம் பேசாதீங்க. அதெல்லாம் பேசாதீங்க, அதெல்லாம் சரியாக இருக்காது. சொல்லுங்கள் அநாகரிகம். அது அவை முன்னவர் வரேன், நான் வரேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, அது போன்ற வார்த்தைகள் பேசவில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதே போல் நிறைவாக இருங்க சொல்லியிருக்காருங்க சொல்றாருப்பா.
ஆகவே அவர் சொன்னது ஒன்றே ஒன்றுதான், அந்த பகுதியிலும் காட்டுங்கள் மக்கள் பார்க்கட்டும்னு தான் சொன்னார், தவிர வேற ஒன்றும் இல்லை. தயவு கூர்ந்து ஆகவே மாண்புமிகு இல்லை உங்களை பார்க்குறேங்க, மாண்புமிகு நம்முடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அவர்கள் இங்கே பேசுகிற போது சொன்னார்கள் காவிரி நீர் பிரச்சனை பற்றி. காவிரி நீர் பிரச்சனையை பொறுத்தவரையிலும் அரசும் அங்கே இருக்கிற விவசாய சங்கத்தினுடைய தலைவர் அவரும் இருவரும் சேர்ந்துதான் வழக்கு முதலிலே போட்டார்கள். ஆனால் தமிழக அரசு அன்றைக்கு உங்கள் ஆட்சியில் இருக்கின்ற போது அதை வாபஸ் பெற்றீர்கள். அதுக்கு பிறகு புரட்சி தலைவர் சொல்லிருங்க இல்லைங்க, புரட்சி தலைவி வழக்கு புரட்சி தலைவி அம்மா பொறுப்பேற்றதற்கு பிறகு 89 அம்மா புரட்சி தலைவி தான் சொன்னேன், இல்லைங்க சொல்லிடுறேன். அம்மா அவர்கள் பொறுப்பிலே வந்ததற்கு பிறகு அந்த வழக்கை தொடரலாம் என்று அரசின் சார்பாக அல்ல, கட்சியின் சார்பாகவே அந்த வழக்கை தொடர்ந்து அதற்கு பிறகு அரசின் சார்பாக அது சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அம்மாவை பொறுத்தவரையில் அன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கை பேச்சுவார்த்தையின் மூலமாக என்றைக்கும் நிறைவேறாது. ஆனால் வழக்கு மன்றத்தின் மூலமாக அது வெற்றி காண்பேன் என்று சூழலை ஏற்று வெற்றி கண்டவர் நம்முடைய புரட்சித் தலைவர் அம்மா என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கே நேரு அவர்கள், இந்த சட்டமன்றத்தில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த சட்டமன்றத்தில் ஏன் வழக்கு வாபஸ் பெறப்பட்டது என்பதெல்லாம் பல விளக்கமாக முதலமைச்சர்களே பேசியிருக்கிறார்கள். பிரதமர் ஒரு கூப்பிட்டு இது நான் சமாதானப்படுத்துகிறேன், நீங்கள் இது மாதிரி செய்யுங்கள் என்று சொல்கிற போது பிரதமர் பேச்சை கேட்க வேண்டிய நிலை. அதற்கப்புறம் தான் நீதிமன்றத்துக்கு போனோம். இதெல்லாம் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ வேண்டுமென்று நாங்கள் எப்படி அந்த காவிரி பகுதியிலே பிறந்து காவிரி பகுதியிலே வளர்ந்து விவசாயிகளாக இருக்கிற நாங்கள் எப்படி காவிரியை விட்டு கொடுப்போம்? விட்டு கொடுப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. எனவே வாபஸ் பெறப்பட்டது இது என்று சொல்வது என்பது மாண்பு பிரதமர் சொல்கிறார். பிரதமர் ஒரு வார்த்தை சொல்கிற போது மாண்பு முதலமைச்சர் எப்படியாவது சுமூகமான ஒரு நிலை ஏற்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அது செய்யப்பட்டது தவிர அதற்காக நாங்கள் வேண்டுமென்றே செய்யப்பட்டதெல்லாம் என்று இல்லை. மாண்புமிகு அவை முன்னவர் பேரவைத் தலைவர் அவர்களே, பிரதமர் எங்களை அழைத்து பேசினார்கள், ஆகவே நாம் வாபஸ் பெற்றோம் என்று சொன்னார்கள், அதற்கு நன்றி. மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் முடிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இவ்வளவு காலமாக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா, ஒருதலை பட்சமாக பிரதமர் சொல்லி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். அன்று இருக்கிற ஒன்றிய அரசுக்கு சாதகமா எடுத்தார்னு சொல்றதான் குற்றச்சாட்டு. அதான் குற்றச்சாட்டு. அதனாலதான் அந்த காலகட்டம் அந்த வழக்கு 2007 வரை நமக்கு கொண்டு வந்து வர்றதுக்கு இத்தனை 40 வருட டிலேயே இந்த அன்னைக்கு வாக்கு பாஸ் வாங்கினாலதான். அதுக்கப்புறம் 83 புரட்சி தலைவர் கொண்டு வந்து அந்த வழக்கை திரும்பவும் பதிவு செய்தார். அதுக்கப்புறம் அம்மா முடிச்சு வச்சாங்க. 2013 வரை எவ்வளவு போராடி அந்த கெசட்டை வெளியிட வச்சாங்க. 2018 வந்த தீர்ப்பு எப்படி வந்துச்சு எல்லாமே தெரியும். இது ஒரு விஷயத்தை ஒத்துக்கொண்டதற்கு மிக்க நன்றி. உறுப்பினர் உங்களோட மட்டும் உறுப்பினர் நீங்க பேச விளக்கத்தோடு முடித்துவிட்டு நான் முடிவு சொல்றேன். நீங்க பாருங்க. சபையிலே இதை பற்றி அதிகமான தரவை சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு இது தெரியுமா தெரியும், ஆனால் எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். இப்போ கொஞ்சம் கற்றவர் தெரிஞ்சிருக்க வேண்டும். ஏற்கனவே இது சொல்லப்பட்டு அதுக்கப்புறம் தான் நடுவர் மன்ற தீர்ப்பை வலியுறுத்தி நடுவர் மன்றத்தில் 220 டிஎம்சி என்று சொல்லி அதற்கு பிறகு ஒரு வழக்கு தொடர்ந்து 14 டிஎம்சி குடிநீருக்காக குறைக்கப்பட்ட காலம் தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தி தான் வந்திருக்கமே தவிர எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்ததில்லை. எனவே நீ நன்றி சொல்றது உங்களுக்கு நன்றி, இதை கொண்டு வந்ததுக்காக. மாண்புமிகு பேரவை உறுப்பினர்கள் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவை முன்னவர் அவர்கள், சட்டத்துறை அமைச்சர் அவர்கள், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் எல்லோருமே இங்கே கருத்துக்களை சொன்னார்கள். மூத்த உறுப்பினர் அண்ணன் நேரு அவர்களும் இங்கே பேசினார்கள். ஒரு கடைசியார் என்ன ஒரு உண்மை தெரியுமா, 177.25 டிஎம்சி தண்ணீர் தமிழகத்திற்கு உரிமை என்கிற சட்டம் கிடைக்கப்பெற்றதற்கு பின்னால் அதற்கு பிறகு அந்த ஆணையம் அமைப்பதற்கு மத்திய அரசு முன்வரவில்லை, காலதாமதம் செய்தது. அப்போது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டு அன்றைய முதல்வராக இருந்த எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட்டார், சுப்ரீம் கோர்ட்ல போட்டு அதற்கு பிறகு நீதிமன்ற ஆணையை பெற்று ஆணையத்தை அமைத்து கொடுத்து, ஆமா ஆணையம் இன்றும் நிலுவையில் இருக்கிறது. அந்த ஆணையத்தை அமைத்து கொடுத்த பெருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்களை சார். சிறுபான்மைத்துறை அமைச்சர்
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த காவிரி பிரச்சனைன்னு சொன்னாலே சட்டசபையிலும் சரி வெளியிலும் சரி எதிர்க்கட்சி ஆளுங்கட்சிக்குள்ள பல வகையில் வாக்குவாதங்கள் போய்கிட்டு இருக்கு. இந்த காவிரி பிரச்சனை இப்போ சொல்கிற மாதிரி 50 வருஷம்லாம் இல்லை, 12ஆம் நூற்றாண்டிலே 2ஆம் ராஜராஜன் காலத்திலையும் 1ஆம் நரசிம்மன் காலத்தில் ஆரம்பித்த தகராறு. அதுக்கு பிறகு 1807, 1892, 1924, அதுக்கு பிறகு நடுவர்மன்ற இடைக்கால தீர்ப்பு, நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பு, உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பு, இத்தனை தீர்ப்புலையும் சுதந்திரத்திற்கு முன்னாடியும் சரி சுதந்திரத்துக்கு பின்னும் சரி கர்நாடக அரசு ஒரு தடவை கூட கேட்டதில்லை. அதை எதிர்த்து போராடுறது, ஒற்றை குரலாக போராடணுங்கிறது நம்ம அனைவரோட கோரிக்கை. அதை விட்டுட்டு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறத விட நம்ம இன்னைக்கு முதலமைச்சராக மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய வழியில் ஏற்கனவே பல முதலமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஜேஹெச் பாட்டீலோட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க, சீதாராமையோட முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. அந்த அடிப்படையில் நம்ம ஒரு இது எடுக்கிறோம். அது அனைத்து உறுப்பினரும் ஒத்துழைப்பு கொடுத்து அங்கங்கே குற்றச்சாட்டு சொல்லாமல் அந்த காவேரிக்கு ஒரு டெல்டா காரணம் சொல்கிறேன், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்காத வைக்கு இந்த 800 வருஷ போராட்டத்தை முடிவு கொண்டு வரது தான் ஒரு சரியான தீர்வாக இருக்கும். மாண்புமிகு உறுப்பினர்கள் உட்காருங்க. மாண்புமிகு பேரவை உறுப்பினர்களுக்கு இந்த விவாதத்தை இத்துடன் நான் முடிவு கொண்டு வர விரும்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீ டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.